வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற கவரை பிரிச்சுட்டு நம்ம இந்த போர்டை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆர்ட்டை சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த கவரை பிரிச்சுட்டேன். இப்போ கேன்வாஸ் போர்டை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற கலர் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஒயிட் கலர். இந்த 3 கலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னா டார்க் பிங்க், லைட் பிங்க், ஒயிட் கலர் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டார்க் கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லைட் கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போது இந்த டார்க் ப்ளூ கலரையும் லைட் ப்ளூ கலரையும் நல்லா ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் போர்டில் நம்ம மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே லைட் ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கும் கீழே ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த 2 கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது. அதனால் இதை நீட்டாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த கேன்வாஸ் போர்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். பொதுவாக இந்த கிளிட்டர் ஆர்ட் நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா க்ரஷ்டு கிளாஸ் பீசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா காலியான பிஸ்கட் கவர் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக சிப்ஸ் பேக்கெட் கவரோ அல்லது அலுமினியம் ஃபாயிலோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஒட்டியிருந்தோம்ல அந்த மாஸ்கிங் டேப்பை நான் பிரிச்சுக்கிறேன். இதை பிரித்ததுக்கப்புறம் நான் சில்வர் கலர் யூஸ் பண்ணி இந்த லைன் மாதிரி இருக்கல மாஸ்கிங் டேப் போட்டின இடம், இந்த இடத்துல சில்வர் கலர் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். சில்வர் கலர் உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுக்குமே நீங்கள் பியூர் ஒயிட் கலர் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பேர்ல் கலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலியான பிஸ்கட் கவர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஏதாவது காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணி இதை நல்லா தொடச்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்படி நம்ம சிப்ஸ் பேக்கெட்டை கட் பண்ண போகிறோம்ல, இந்த கட் பண்ண போகிற பீசஸ் எப்படி இருக்கணும்னா அடிப்பக்கத்தில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும். அது அப்படியே மேலே போக போக மெல்லிசாகி அப்படி ரொம்பவும் கூர்மையாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக நல்லா ஷார்ப்பாக இருக்கிற சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஈஸியாகவே சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடுவீங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடிப்பக்கத்தில் கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் அப்படியே மேலே போக போக ரொம்பவும் தின்னாகவும் இருக்கும். இதே மாதிரி நான் நிறையா பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை உங்ககிட்ட இருக்கிற க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேம்லின் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் இந்த மாதிரி நான் லைன் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி க்ளூ போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். சின்னதும் பெருசுமாகவே நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த கேன்வாஸ் போர்டு முழுக்க க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்ட வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வால் ஆர்ட் செய்கிறதுக்காக இப்படி சிப்ஸ் கவரோ அல்லது பிஸ்கட் கவரோ எடுத்து ஒட்ட வைக்கிறீங்க இல்லையா, இதுக்கு சாதாரண ஒயிட் க்ளூவோ இல்லைனா ஃபெவிபாண்ட் மாதிரியான சூப்பர் க்ளூவோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்ட் க்ளூ கன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா தெரியாது. நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்படியே ஓப்பனாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே இப்போ ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, நம்ம ஒட்டினதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அவ்வளோ தெரியாது. இப்போது டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ண இடம் ஃபுல்லாகவே பிஸ்கட் கவர் எடுத்து நீட்டாக ஒட்டிட்டேன். இதே மாதிரியே இதே சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த லைட் ப்ளூ கலர்லேயும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ 2 சைட்லேயும் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இந்த க்ளூ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் எடுத்து நான் இதுக்கு மேலே தூவி விட போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலரில் ஜம்கியோ அல்லது சீக்வன்ஸோ இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரியே சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இப்படி செய்யும்போது சில நேரத்தில் கிளிட்டர்ஸ் கேன்வாஸ் போர்டில் வேறு சைட்லேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி மெல்லிசாக அதை தட்டி விட்டோம் அப்படின்னா அது போயிடும். எந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த கிளிட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த கிளிட்டர்ஸை தூவி விட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ப்ரஷ் இருந்தாலோ அல்லது
ஏதாவது பட்ஸ் மாதிரியோ இல்லை காட்டன் மாதிரியோ இல்லை ஏதாவது சாஃப்டான காட்டன் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஷர் கொடுத்து இந்த ப்ரஷ்ஷோ அல்லது பட்ஸோ யூஸ் பண்ணி மெதுவாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கும். இப்படி செஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடியில் ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கேன்வாஸ் போர்டை வச்சு கொஞ்சம் டேப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற கிளிட்டர்ஸ் எல்லாமே அந்த பேப்பரில் விழுந்துடும். அவ்வளோதான், சிம்பிளான வால் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னுமே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸோ அல்லது ஏதாவது குட்டி குட்டி மிரர்ஸோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், இதை வச்சா கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா வச்சு பாருங்கள். ரஃபாக வச்சு பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நான் இந்த ஸ்டோன்ஸும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா இல்லை ஸ்டோன் ஸ்டிக் பண்ணாமல் ப்ளைனாக இருந்தது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.